உங்களுக்கு சுகர், பிரஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், உடல் பருமன் அஞ்செண்ணம் சொன்னேன். என்னெல்லாம்? சுகர், பிரஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், உடல் பருமன், பிசிஓடி. சரி, பிசிஓடி பித்தப்பைக்கல் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை 2 நிமிஷம் கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. ஓகேவா? எதுவுமே நான் சொல்லல, இந்த புத்தகத்தை மட்டும் சொல்லுவேன். மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். சரியா? ஹாரிசன் இது எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு அதை மட்டும் சொல்ல போறேன். 2 மினிட்ஸ். சரியா? நான் இப்போ 7 நோய் சொன்னேன். இதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, அந்த புத்தகம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். ஓகேவா? ஆனால் முக்கியமானது பேலன்ஸ் டயட் மட்டும்தான் சொல்லியிருக்கு. கடைசி தான் என்னது? மாத்திரையும் இன்சுலினும். கடைசினா ரொம்ப லாஸ்ட் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்ல போனா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் இந்த புத்தகம் சொல்லுது. நீங்க பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணாம நீங்க நடைபயிற்சி பண்ணாலும் சரி, நல்லா தூங்கினாலும் சரி, மாத்திரையை போட்டாலும் சரி, இன்சுலினை போட்டாலும் சரி, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகணும் அப்படின்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. ஹாரிசன் சொந்த கதையெல்லாம் கிடையாது, நீங்களே எடுத்து படிச்சு பாருங்க. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதனால நீங்க மாத்திரையை ஒழுங்கா போட்டாலும் சரி, மாத்திரை போட்டு ரிப்போர்ட்டை நீங்க நார்மலா வச்சாலும் சரி, நீங்க பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகாது. அதனாலதான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரையும் ஒழுங்கா போட்டுட்டு இருப்பாங்க, ரிப்போர்ட்டும் நார்மலாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா பக்கவாதம், கண் குருடு, ஹார்ட் அட்டாக், இருதய மாரடைப்பு, கிட்னி டயாலிசிஸ், காலில் புண்ணு வந்தால் புண்ணு ஆறாது, எல்லா பிரச்சனைகளோட தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா பிரச்சனையோட தான் வாழ்க்கை முழுவதும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க சார், தெளிவாக சொல்லியிருக்கேன். தெளிவா ஒரு கூட போட்டு கேளுங்க. எல்லாம் நான் சொல்லி எனக்கு கதை கிடையாது. ஹாரிசன் நீங்க நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாதிரி நடத்த முடியாதுன்னு ஹாரிசன் தெளிவா சொல்லுது. ஏன்னா 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40 to 50 கேலரி மட்டும் தான் இருக்க முடியும். நடைபயிற்சி பண்ணினா ஒரு மேஜிக் பண்ண முடியாது. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலையெல்லாம் சாப்பிட்டு எந்த நோயும் சரி பண்ண முடியாதுன்னு நான் சொல்லல, இந்த புத்தகம் சொல்லுது. எடுத்து படிச்சு பாருங்க. திரும்ப சொல்றேன், பேலன்ஸ் டயட் வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க. இந்த தம்பிக்கு பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 to 70 கிலோ. நான் புரோட்டீன் பவுடர் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பி போய் நான் ரோட்ல போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. ஏன் சொல்லல? இந்த புத்தகம் அழகா சொல்லுது. இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுது இந்த புத்தகம். அதனால எதுவுமே கொடுக்கல. நான் கொடுத்ததெல்லாம் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். வாக்கிங்கே நான் போக சொல்லல, நடைபயிற்சியே பண்ண சொல்லலன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க. முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ தான் நீங்க ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. கரெக்ட் தானே? ஸ்டே டியூன்.